எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, கல்பாசி, சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் வதக்கிடலாம். அது கூடவே இஞ்சி பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. ஒரு 4 தக்காளியை பியூரியாக அரைச்சி நான் ஊற்றிக்கிட்டேங்க. நல்ல கிரேவி கிடைக்கும். இதனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா, தனியாத்தூள், மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து கொடுங்க. இதனுடைய நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிற ப்ரொக்கோலி இருக்குங்க. இதையும் நம்ம கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து வர அளவுக்கு இந்த மசாலாவோடு சேர்த்து கலந்து கொடுத்துருங்க. இது நல்லா நம்ம கிளறி விடும்போது உடஞ்சி வந்துடும். ப்ரொக்கோலி நல்லா கிரேவிக்கு இணக்கமாக வந்துடும். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மூடி தேங்காய், 10 பல் முந்திரி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றி 2 கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி தழையும் ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்து இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி.